இல்லை, பாமகவையும் விசிகாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. சீட்டு எங்கே வாங்குறது முக்கியம் கிடையாது, யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம். வாங்கின அந்த பாமக வாங்கி அந்த 17 சீட்டும் ஜெயிச்சுக்காவா? திடீர்னு வந்து நேற்று வந்து ஒரு FB லைவ் போட்டு வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அதில் அவர் சொல்ற முக்கியமான விஷயம், இந்த மதசார்பற்ற கூட்டணி வந்து உடஞ்சி பெறக்கூடாது, இந்த அரசியல் வாக்குகள் நானும் 5 பிரிகிறப்ப கட்சி அந்தஸ்து இப்போ 2 MP 6 MLAs இருக்கும்போது அப்போ இந்த வாக்கு சதவீதம் இதை வச்சு அங்கீகாரம் பெற்றாங்க. இப்போ ஒரு MP தான் இருந்து போகுது. எப்படி சார் கட்சியோட இல்லை, சார் வணக்கம். வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாநில அரசிற்கு வராரு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறாரு. அதற்கு முன்னதாக தமிழக அரசியலில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. என்ன காரணம் சார் அவர் நேரடியாக கிளம்பி காட்டுமன்னார் கோவிலில் திருப்பி போட்டி போடுறாரு? 2016 அவர் வந்து மக்கள் நல கூட்டணியில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் கிட்ட வாங்கினாங்க தனியாகவே. காட்டுமன்னார் கோவிலை பிறகு அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள ஒரு தொகுதி. இப்போ அவர் மாநில அரசியலுக்கு வருவார்னு யாரும் நினைக்கவே இல்லை. திமுக கூட்டணி 8 தொகுதி கொடுத்தாங்க. 8 தொகுதியில் யார் யார் வேட்பாளருங்கிற மாதிரி அறிவிக்க வர்றப்ப அவர் திடீர்னு வந்து நேற்று வந்து ஒரு FB லைவ் போட்டு வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம், நான் வேட்பாளரை அறிவிக்கிறது தான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு. அவரை நேரடியாக போட்டி போடுறார். மாநில அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறாரு. ஆனால் அவன் கட்சிக்குள் அவருக்கு ஒரு சில பேர் மீது அதிருப்தி இருக்கு. அதிருப்தியை காட்டிலும் வருத்தம் இருக்கு. ஓகே, நம்ம வந்து டெல்லி அரசியல் பண்ணுறோம், அகில இந்திய அரசியல் பண்ணுறோம், ஆனால் வந்து மாநில அரசியலுக்குள் நம்மளை மீறி வேற எங்கேயாவதோ நடக்குதோ அப்படிங்கிற அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அப்போ நேரடியாக நம்மளே மாநில அரசியலுக்கு வருவோம் அப்படிங்கிறது அவர் இறங்கியிருக்கார். ரெண்டாவது, இந்த தேர்தல் ஒரு முன்ன பின்ன அப்படி தொங்கு சட்டமன்றம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா நம்ம இங்கே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப இந்த மதசார்பற்ற கூட்டணி வந்து உடஞ்சி போயிடக்கூடாது, இந்த அரசியல் நமக்கு தேவை. இன்னைக்கு வாக்குகள் நானும் 5 பிரிகிறப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்பட்டு தொங்கு சட்டமன்ற மாதிரியான வர சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஹோல்டாங்க நிற்கணும். பாஜகவுக்கு எதிராக மத சார்பற்ற ஒரு அணியில் நிற்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டு அரசியலை திருப்பி கையில் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதனுடைய நீட்சியாக தான் அவர் வந்து இந்த காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போடுறாரு. அப்போ அவர் ஒரு முடிவை எடுக்கிறார் திருமாவளவன் அப்படின்னா பல விஷயங்களை யோசித்து தான் எடுப்பார். நிச்சயமா அரசியலில் ஒரு மிக மிக நுண்ணியமாக பார்க்கக்கூடிய, மைக்ரோ லெவலில் பொலிட்டிக்கலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் திரும்புறாருன்னா ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அதை வந்து அவர் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கிற வேண்டாம். ஏன்னா சிதம்பரத்தில் இருக்கிறாரு, ஒன்று 29 வரைக்கும் அவருக்கு பதவி இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை பாஜக சங் பரிவார் கும்பல் ஏதோ செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம இங்கே இருக்கணும், நான் ஒரு பிரதிநிதித்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் போட்டி போகிறாரு. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றார், அது போகக்கூடிய காலங்கள் நமக்கு தெரியும் சார். இப்போ கட்சி அந்தஸ்து இப்போ 2 MP 6 MLAs இருக்கும்போது அப்புறம் இந்த வாக்கு சதவீதம் இதை வச்சு அங்கீகாரம் பெற்றாங்க. இப்போ ஒரு MP தான் இருக்க போகிறது. இப்போ எப்படி சார் கட்சியோட அங்கீகாரம்? இல்லை, இப்போ அவர் கண்டிப்பாக காட்டுமன்னார் கோவிலில் வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. ஓகே, அவர் தனியார்னாலே 80,000 90,000 வாக்குகள் வாங்குவாங்க. கூட்டணியோடு இருக்கிறாங்க, தேமுதிக வலுவாக இருக்குது. அப்படிங்கும்போது அவர் வெற்றி பெற்றுவார். இப்போ சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சிதம்பரத்திற்கு ஒரு இடைத்தேர்தல் வரும். கட்சி நிர்வாகி யாரே ஒருத்தரை நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்க வச்சு அதை ஜெயிக்க வைப்பாங்க. மாநில அரசியலில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறார். பாஜக தமிழ்நாட்டை குறி வைக்குது, அதுக்கு அது மட்டும்தான் காரணமா இல்லை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற இதை இப்போலேருந்து ஆரம்பிக்கிறாரா மறுபடியும்? இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்க கோஷம், அதை ரொம்ப தெளிவாகவே அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு, அதில் மாற்றுக்கிறதுக்கு அதுக்கு சூழல் இருக்குங்கிறாரு. இப்போ கேட்கறது நேரம் கிடையாதுங்க. இப்போ அப்படின்னா தான் விஜய்கிட்ட போயிருப்பாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் கேட்டால் இன்னைக்கு விசிகாவுக்கு ஒரு 40 சீட் கொடுத்துருப்பாரு விஜய். இல்லைன்னு சொல்ல போகிறாரு, நீங்கள் தான் டெப்டி சிஎம்ஏ நீங்கள் இன்னொரு சொல்லியிருப்பாரு. ஏன் போகல? அது வலுவில்லாத கூட்டணி, பாஜக பின்பற்றத்தில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அதை வந்து அந்த கதவை மூடுறாரு, ஓடி போயிடும். அப்போ இந்த பக்கம் வர்றாரு, திமுக கூட்டணியில் நம்ம இருக்கணும், ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கணும்னு வர்றாரு. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது விசிகாவினுடைய லாங் டர்ம் மிஷன், அதை அவர் நோக்கி போறாருங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை சூழ்நிலையை பார்த்து தான் பயன்படுத்துவார்.
மற்ற கட்சிகளை பார்த்து இன்னொரு கட்சியை காமிச்சு சீட்டு அதிகமாக கேட்டு பேரம் பேசலாம் பண்ண மாட்டார். ஓகே. தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்கம், மதசார்பின்மை இதெல்லாம் அவர் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அது சூழ்நிலையை பார்த்து அதை முடிவு பண்ணுவார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்போ அவர் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு அரசியல் கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. கட்சியை மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட்டு இல்லை. அப்போ அவருடைய நிலைப்பாடுனா புது புது ஆட்களை உள்ள கொண்டு வரணும். சைக்கிளிங் முறையில் வந்து இல்லை சார், இதற்கு வந்து இணையத்திலாம் என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, ஷானவாஸ்லாம் குறிப்பாக விவாத மன்றத்தில் டிவி சேனல்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாகவே செயல்படுறாரு, அதனால தான் இந்த மாதிரியான இதெல்லாம் மாற்றிருக்கிறாங்க, இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க, அதனால தான் இவர் நேரடியாக களம் இறங்கி இருக்கிறாரு, இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு, நம்ம நேரடியாக கண்காணிக்கணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரிலாம் பேசல. முதல் விஷயம் என்னன்னா, அவர் யார் வேட்பாளருங்கிறதுக்கு தொகுதி பங்கீடு முடியறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த முறை போன முறை நின்ன யாருக்குமே சீட் கிடையாது. ஓகே. புது 5 வருஷத்துக்கு ஒரு புது ஆட்களை உள்ள வர்றப்ப தான் அது சைக்கிளிங் முறையில் வந்து கட்சி வளரும். கம்யூனிஸ்டுகள் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மெத்தடை கையில் எடுக்கிறாரு. அதோடு சேர்த்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. அவங்க வந்து கட்சிக்காக பெருசாக கட்சி வளர்ச்சிக்கு எதுவும் செயல்படலை அப்படிங்கிற ஒரு கோபம் வருத்தம் இருந்துச்சு. ஓகே. அதனால் அவங்களெல்லாம் வந்து நீக்கிட்டு புதிய ஆட்களை போடுவோம், நமக்கு கட்சியை வளர்க்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரானா சட்டமன்ற உறுப்பினரால் கட்சி வளரணும், இந்த கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், அவங்க வளர்ந்துக்கிற கூடாதுங்கிறதுல அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. அது சரியான பார்வை தான். அப்போ மாநில அரசு அரசியலுங்கிறது நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கட்டும்னு நினைக்கிறார். அதனால் அவர் நேரடியாக களத்துக்கு வந்திருக்காரு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நேரலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தல்லாம் நேர்காணல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் அளவில் நேர்காணல் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னா, அப்போ அடுத்தடுத்த கட்டம் என்ன நிலையை சார்? கட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு, ஸ்ட்ராங் பண்ணணும்னு பார்க்குறாரு, மறுசீரமைப்பு பண்ணணும், சைக்கிளிங் பண்ணணும்னு பார்க்குறாரு, அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும், ஒரு பெரிய கட்சியை உருவாக்க போகணும். இப்போ அவருடைய முயற்சினால தான் ஒரு சாதி முத்திரையோடு இருந்த கட்சி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக உருவாயிருக்கு. அதுக்கு இவருடைய அணுகுமுறை தான். அப்போ அடுத்து கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த கேடர்ஸில் உள்ளவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ அவர் நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். மாவட்ட அளவிலேருந்து கிளை அளவிலேருந்து தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நான் ஆயிருக்கணும். அப்போ தான் கட்சியை அடுத்து மறுசீரமைப்பு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு போயிட்டு அந்த போஸ்டிங்கை வச்சுட்டு வேறு ஏதாவது தப்பான வழியில் அங்கே பண்ணுறாங்க, தப்பான வழியில் நடந்துக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு அந்த பகுதியில் கெட்ட பேர் தானே வரும். அதெல்லாம் கண்காணிக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக தான் அவர் மாநில அரசியலுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட நம்ம ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறோம்னா நேரடியாக நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு மாவட்ட செயலாளரோ அவங்க மூலியமாக தான் அணுக முடியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எல்லாருமே நேரடியாக அவர்கிட்டே போகிறாங்க. அடுத்த தலைவர்கள்ன்றது யாருமே இல்லாமல் இருக்குல்ல சார்? இப்போ நேற்றைக்கு கூட எனக்கு சீட்டு வேணும்னு சொல்லி பல நபர்கள் ஃபோன் பண்ணி நேரடியாக அவருக்கு ஃபோன் பண்ணதாகவும், அவர் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு அதன் பிறகு தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்ததெல்லாம் சொல்கிறாங்களே. அப்போ விசிகாவின் முகமாக திருமாவளவன் இருப்பது மாற்று கருத்து இல்லை, இருக்கணும் தான். ஆனால் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இல்லாமலே இப்படி இருக்குல்ல சார்? அது என்ன இல்லை, அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லாமல் இல்லை, அவரை பார்த்து வந்தவங்க தான் அவங்க. அப்போ எல்லாமே அவர்கிட்டயே தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் முதலமைச்சர் இருக்காருன்னா முதலமைச்சர் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்காரு, அதுக்கு சில புரோட்டோகால் இருக்கு. முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சரா இல்லைனா கூட ஒரு தலைவரா பார்க்கணும்னாலுமே அந்த சூழல் தானே சார் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அது ஒரு வேற அரசியல். இந்த அரசியல் வந்து இந்த அரசியலே அவங்க விரும்புகிறாங்க. நான் என் தலைவரை நேரடியாக பார்க்கணும், நான் இதெல்லாம் இருந்தாலும் நானே பேசணும். உடனே ஃபோன் பண்ணுறாங்க, உடனே பேசுகிறாங்க, நேரடியாக போகிறாங்க, பார்க்குறாங்க. இதுதான் அவருக்கு பலமே. நீங்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, வர்றவன் சாமானியனுங்க, அவனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினா எனக்கு வேதனை, எனக்கு வலி, நான் வந்து 4 நாள் கழிச்சு வாங்கணும்னு சொன்னால் பார்ப்பீங்களா? நேராக ஆட்டோவை நிப்பாட்டி உள்ளே போயிடுவான் சர்ன்னு, தலைவரேன்னு என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. இதுதான் பலமே அந்த கட்சி. நீங்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலையை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாப்பா, நாளைக்கு வாப்பான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு எங்கே போவான்? இந்த கட்சிக்கு பலமே அதுதான். அவர் தான் முகம், அவர் தான் பலம். எளிய இடத்துல அணுகக்கூடிய இடத்துல இருக்கார். எந்த அரசியல் கட்சிக்கும் அந்த மாதிரியான ஒரு இதே கிடையாது. அப்போ அதுதான் பலம். அதை நீங்கள் வந்து நம்ம வந்து 2ஆம் கட்ட தலைவர் இருக்கிறாங்க, அந்தந்த பகுதியில் அந்தந்த பிரச்சனையை பார்த்துக்கிறாங்க. வர்றவங்க எல்லாம் இவர் தானே பார்க்கணும், இவர் பார்க்கணும், இவர்கிட்ட பேசணும், இவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், இவர்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும், கலந்து உரையாடணும் தான் வர்றாங்க. இப்போ அது வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய தொண்டன் ஒரு தலைவரை பார்த்து உட்காந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய வேதனையை சொல்றக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த கட்சிக்கு பலமே அதுதான். நீங்கள் அதை வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெச்சரை மாற்றிடக்கூடாது. ஓகே சார். அதே மாதிரி நிறைய விவாதங்களில் பாமக விசிக 2 பேருக்கும் கடுமையான மோதல்லாம் வரும். அண்மையில் கூட ஒரு விவாதங்களில் பாமக பாலு சொல்லியிருந்தாரு,
எங்க அளவுக்கு நீங்க தொகுதிகளை வாங்கி காமிங்களா, இல்ல அதை கூட விட்டுருங்க, எங்களோட பாதி தொகுதிகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது இப்ப அதுக்கு பாதி வாங்கினதுக்கு பிறகு அது வைரல் ஆகுது. 8 தொகுதிகளை பிடிச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணனால தான் இந்த விடாப்பிடியா சார்? அப்படி எடுத்துக்கலாமா? 8 இல்ல பாமகவையும் விசிகாவையும் நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. ஓகே. ஏன் சார்? இல்ல பாமக இன்னைக்கு வந்து ஒரு பகுதியில் அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக மாறிடுச்சு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சது நோக்கம் நீதி கட்சியினுடைய ஒரு நீட்சியாக ஆரம்பிக்கிறார். எஸ்சி எஸ்டி பிசி இஸ்லாமியர்கள் இவர்களை ஒன்றிணைத்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார். பழனி பாபாவை கொண்டு வந்து தன்னுடைய நண்பராக கூட்டு வர்றார். பழனி பாபா வந்து இங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பாமக ஆரம்பிச்ச நோக்கமே அதுதான். சமூக நீதி இயக்கமா ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எங்க வந்து நிக்குது பாமக? சாதி அரசியல். சாதி அரசியல் வந்து நிக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்துல வந்து ஒரு சமூக நீதி அரசியலா பண்றாரு. கட்சியினுடைய பொருளாளர் ஒரு இஸ்லாமியரை போடுறாரு. இப்ப சமீபத்தில் பெருசா பேசப்பட்ட பசுபதி பாண்டியன் கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர், ஒரு தலித், இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமூக நீதி இயக்கமா கொண்டு வர்றாரு. அலிபாபா தான் அவரை வந்து ஒவ்வொரு ஊருக்கு கூட்டு போறாரு. இரவு நேரங்களில் மீட்டிங் போட்டு இவர் தான் டாக்டரு, இவர் நமக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறாரு, இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு அரவணைப்பாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் சின்னம் யானை சின்னம். அப்போ இவங்கெல்லாம் உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறார். சமூக நீதி இயக்கமாக உயர் சாதியினருக்கு இல்லாத ஒரு சலுகையில் இவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் அது வந்து வன்னியர் சங்கமாக மாறி, அப்புறம் அரசியல் கட்சியாக மாறி, அப்புறம் வந்து வேற வேற பிரிவாக போய் இன்னைக்கு போய் ஒரு அதில் 2 பிளவா வந்து இன்னைக்கு ஒரு குறுகிய இடத்துக்குள்ள மறைஞ்சிச்சு. விசிகா அப்படி கிடையாது. விசிகா வந்து அவர்களுக்கு ஒரு சாதி முத்திரை குத்த திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டாலும் கூட சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்கள்னா பொருளாதார ரீதியாக, சாதி ரீதியாக, மத ரீதியாக, ஜெண்டராக எந்த வகையில் ஒடுக்கப்பட்டாலும் அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு தலைவராக நீங்க உயர்ந்து வந்தார். அதனால நீங்க திருவள்ளூர்ல இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கிளைகள் பரவி இருக்கு. இப்போ நீங்க வந்து பெரிய குளத்தில் நிற்கிறார், காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறார், அரக்கோணத்தில் நிற்கிறார். அப்போ இந்த கட்சியினுடைய வளர்ச்சிங்கிறது சீரான வளர்ச்சியாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அப்படி நீங்கள் பாமக நிற்க முடியாதுல்ல. பெரிய இடத்துல போய் பாமக நிற்க முடியுமா? மதுரையில் போய் பாமக நிற்க முடியுமா? அந்த கட்சி வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, சீட்டு 2வது விஷயம். கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியத்துவம் அதை பார்த்து தானே சார் இங்கே எல்லாரும் பேசப்படுது. சீட்டு வாங்கலாங்க. இவரே விசிகாவே வந்து பாமக தேமுதிக கூட தாவேகா கூட போயிருந்தாங்கன்னா 40 சீட்டு வாங்கியிருப்பாங்களே. சீட்டு எங்கே வாங்குறதுன்னு முக்கியம் கிடையாது, யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். வாங்கின அந்த பாமக வாங்கியிருக்கக்கூடிய அந்த 17 சீட்டுமே ஜெயிச்சிருவாங்களா? அது ஒன்று இருக்குல்ல. வெற்றி போன முறை எத்தனை சீட்டு வாங்கிங்க? 2021 எத்தனை ஜெயிச்சிங்க? இதே 12 வாங்கி 4 3 தான் ஜெயிச்சிங்க. அப்போ வெற்றி தோல்வி அது எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதே திலகவாமா இன்னைக்கு பெரம்பூரில் நிற்கக்கூடிய திலகவாமா திண்டுக்கல் நின்னாங்க. இல்லை சார், அது கூடமே ஒரு செட்டிங்கில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். விஜயை ஜெயிக்க வைப்பதற்காக பாமக அதிமுக ஒரு கை கோர்த்துதுன்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் இருக்கு. பாமக அதிமுக இல்லை, பாஜக. நீங்க அதை சொல்லணும், அப்படி சொல்லணும். பாஜகவுடைய செட்டிங் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் அங்கே பேசுறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது. ஓகே, செட்டிங் போடுற இடம்லாம் கிடையாது. அங்கே செட்டிங்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க ஜோலி. அங்கே பண்ணுற டெல்லியிலேருந்து வரக்கூடிய உத்தரவு தான், வேட்பாளர் போடுங்க, டம்மி வேட்பாளரை போடுங்க. திலகபாமா பட்டிவரன்பட்டியை சேர்ந்தவங்க, சிவகாசியில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பெரம்பூருக்கு என்ன சம்பந்தம்? ஓகே. அப்போ அதிமுக ஓட்டுகளே அதிமுக நிர்வாகிகளே சோர்வடையை செஞ்சு டம்மியாக்க வச்சு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விஜய்க்கு போடுங்க அப்படின்னு அவங்க தள்ளி விடுறாங்க. விஜயை வந்து மறைமுகமாக காப்பாற்றுறதுக்கு வேலை பண்ணுறாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம் பி டீம்னு. விஜய்க்கு ஒன்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கோ அங்கே இஸ்லாமிய வேட்பாளர் போடுங்க. திண்டுக்கல்லில் போட்டிருக்காரு விஜய். திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் 2 வேட்பாளர் போட்டிருக்காங்க. பெரியசாமியினுடைய பையன் செந்தில்குமார் வந்து பழனியில் நின்னார், இந்த மாதிரி திண்டுக்கல் நிற்கிறார். இது திண்டுக்கல் சீனிவாசன் நிற்கிறார். 2 பேரும் முக்குள்துறை சம்பந்தத்தை சேர்ந்தவங்க. அங்கே ஒரு 10-15% இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு. இவர் இஸ்லாமிய கேண்டிடேட் போடுறாரு பிரிக்கிறதுக்கு. இதுதான் பிளான். இதுதான் பிளான். அப்போ அதுக்கு ஒரு கைமாற என்ன பண்ணுறா, என்ன ஜெயிக்க வச்சிருக்கியா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஓகே, அதிமுக டம்மி வேட்பாளர் அப்படியா, பாமக வேட்பாளர் போட்டுவிடியா, பாமக வேட்பாளர் அதுக்கு திண்டுக்கல் ஒருத்தர் கூப்பிடியா, சம்பந்தம் இருக்கா? ஏங்க இதே பாமகவில் அது கேஎன் சேகர்னு 51 பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், மாவட்ட செயலர் எம்எல்ஏவில் இருந்தால் அவரை போடுங்க, அவரால் டஃபாக கொடுத்துருப்பாரு. சென்னைக்கு சம்மந்தம் இல்லை ஒரு வேட்பாளர் கொண்டு போடுறீங்க. அப்போ பாஜக அந்த விஜய் பேக்கப் பண்ணுது. நீங்கள் 2 இடம், நீங்கள் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வேட்பாளர் போடும், கடைசியில் என்னையாவது ஜெயிக்க வைங்க அப்படின்னு அங்கே போய் சரண்டர் ஆயிருக்காரு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க சார். திருமாவளவன் அவர்கள் மீண்டும் மாநில அரசியலுக்கு வருவதை குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம் சார். மிக்க நன்றி சார்.